நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களுடைய முருங்கை மரம். தெரியுதுங்களா? பூவெல்லாம் பூத்துருக்கா? ஃபுல்லாக பார்த்தீங்களா? பூ பூத்துருக்கா? செடியெல்லாம் இருக்கா? கனகாமரம், சிகப்பு கனகாமரம், மஞ்சள் கனகாமரம், அப்புறம் வானம் மரத்து மிளகாய் செடி எல்லாம் இருக்கா? ரோஸ் அது இருக்கா? எல்லோ ரோஸ். அங்கே ஒரு செடி இருக்குது. இங்கே பாருங்கள், காற்று அடித்து இவ்வளோ கிளை கீழே விழுந்துடுச்சு, முறிஞ்சிடுச்சு. அதுவும் பூ நிறைய பூ இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை மரத்தில். அதுதான் கஷ்டமாக இருக்குது. பாருங்களேன், எவ்வளோ பெரிய மரம் கிளை. இன்னொரு கிளை கூட அதுவும் இருக்குது, உடஞ்சிட்டு இருக்குது. அதுவும் 2 பிஞ்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிஞ்சு முருங்கைக்காய். 2 பிஞ்சு வர இருக்குது. என்ன பண்ணுறது, காற்றுல கீழே விழுந்துடுச்சு. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இந்த 2 முருங்கைக்காயும் என்ன பண்ணுறது, நம்ப மாட்டிங்களா? தெரியுதா? இது புட்டுட்டேன். ஓகே, தெரியுதா? இவ்வளோ பெரிய முருங்கைக்காய் தெரியுதா? இவ்வளோ பெரிய மரம் கீழே உடஞ்சிட்டு இருக்குது. என்ன பண்ணலாம்? யாருக்கெல்லாம் முருங்கைக்காய் வேணும்? யாருக்கு முருங்கைக்காய் வேணும் சொல்லுங்கள். ஐயோ, தெரியுதா முருங்கைக்காய்? இவ்வளோ பெரிய முருங்கைக்காய் பார்த்தீங்களா? சரி, சாம்பாருக்கு போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஆனால் இவ்வளோ பெரிய கிளை கீழே விழுந்துருச்சுப்பா. மனசு கஷ்டமாக இருக்குப்பா. நிறைய பிஞ்சு எல்லாம் இருக்குப்பா மரத்தில், தெரியுதா? நிறைய மரத்தில் பிஞ்சு பூ எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த காற்று அடிக்கிறதுல டெய்லியும் ஒரு சின்ன சின்ன கிளை உடஞ்சி விழுந்துருது. ஆனால் இது பெரிய கிளை, புரியுதா? சரி, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I like it, I love it. Thank you so much. Bye.